திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தகுதியான மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினார். இதில் குழந்தை நல மருத்துவர், மனநல மருத்துவர், எலும்பு முறிவு சிகிச்சை மருத்துவர், முடநீக்கு சிகிச்சை, கண் மருத்துவர் மற்றும் செவி திறன் உள்ளிட்ட அனைத்து துறை மருத்துவர்களும் பங்கு பெற்று மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளை பெற விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளிகளை பரிசோதித்து தகுதியான மாற்றுத்திறனாளிகளை தேர்ந்தெடுத்தனர். இச்சிறப்பு மருத்துவ முகாமில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தேசிய அடையாள அட்டை பெற தகுதியான தேர்ந்தெடுக்கப்பட்ட 76 மாற்றுத்திறனாளிகளுக்கு UDID எனப்படும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் ஒரு மாற்றுத்திறனாளி மாணவிக்கு 3000 மதிப்புடைய செவி திறன் குறைபாடு நீக்கும் கருவியை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர், துறை சார்ந்த அலுவலர்கள், மருத்துவர்கள் மற்றும் 250க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் அரசின் திட்டங்கள் குறித்தும் திட்டங்களை பெறுவது குறித்தும் பயனாளிகளுக்கு விளக்கம் அளித்தனர். முகாமில் மின்னூர் மற்றும் செங்கிலிக்குப்பம் ஆகிய ஊராட்சிகளில் இருந்து 196 பயனாளிகளிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டது. முதல் கட்டமாக 135 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா, ஆதரவற்றோர் விதவை சான்று, கிராமப்புற வீடு பழுதுபார்த்தல் திட்டம், கலைஞர் கனவு இல்லம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம், மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள், வேளாண்மை உபகரணங்கள் என ரூபாய் 1,38,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர், வருவாய் கோட்டாட்சியர், அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகில் கூடுதலாக பணியாற்றிட பாதுகாப்பு அலுவலர் ஒரு பணியிடம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட காவல் எல்லைக்குட்பட்டு பணியாற்றிட ஏதுவாக சமூக பணியாளர்கள் 2 பணியிடம் ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியான நபர்கள் வரும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் வாயிலாகவோ அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகிலிருந்தும் விண்ணப்பத்தினை பெற்று பூர்த்தி செய்து தேவைப்படும் ஆவணங்களுடன் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலகம், திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். திருநங்கைகள் சமூகத்தில் அவர்கள் சந்திக்கும் எதிர்ப்புகளை மீறி தங்களுடைய சொந்த முயற்சியில் படித்து தனித்திறமைகளை கொண்டு பல்வேறு துறைகளில் முன்னேறி சாதனை படைத்த திருநங்கைகளை கௌரவிக்கும் வகையிலும் மற்றும் மற்ற திருநங்கையர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் திருநங்கையர் தினம் ஏப்ரல் 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் திருநங்கைகளுக்கான முன்மாதிரி விருது ரூபாய் 1,00,000 காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தற்போது இந்த ஆண்டிற்கான திருநங்கைகளுக்கு வழங்கப்படும் முன்மாதிரி விருது வழங்க தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதியான திருநங்கையர்கள் வரும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விண்ணப்பித்த சான்றுகளை 2 கையேடுகளுடன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறும் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பழங்குடியின இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திறன் வழிகாட்டி பயிற்சி நிகழ்ச்சி திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் ஏராளமான பழங்குடியின இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்த 200க்கும் மேற்பட்ட பழங்குடியின இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று வேலைவாய்ப்பு திறன் பயிற்சியில் இணைய விண்ணப்பித்தனர். கணிப்பொறியியல், 2 மற்றும் 4 சக்கர வாகன மெக்கானிக்கல், துணை செவிலியர் உள்ளிட்ட 24 பயிற்சிகள் நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகளில் இணையும் பழங்குடியின இளைஞர்களுக்கு மாதம் 6000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட உள்ளது. மேலும் அவர்களுக்கு தங்கும் விடுதி மற்றும் உணவு ஆகியன முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்குடியின இளைஞர்களின் வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அரசு இந்த நல்வாய்ப்பு வழங்கியுள்ளது. இதை சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என பழங்குடியின இளைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார்.